வணக்கம் நண்பா. சுய இன்பம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, ரொம்ப சோகமாக இருக்குல்ல. சுய இன்பம் செஞ்சு அந்த ஒரு கிடைக்கிற சுகம் வேற எதுலேயுமே கிடைக்கல. ரொம்ப பேர் ஆனந்தமா, மகிழ்ச்சியா, எண்ணற்ற சந்தோஷமா, சுகமாக இருக்குல்ல. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கிற அந்த ஒரு தாட்டே உங்களுக்கு இருக்காது. சி, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பம் வந்து கைப்பழக்கம் நம்ம வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய 12-13 வயசில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு வந்து எந்த ஒரு தூண்டுதலுமே இருந்திருக்காது. சில பேர்த்துக்கு தானாக விந்து வெளியே வந்து நமக்கு அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு சந்தோஷம் வந்திருக்கலாம். இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டு அந்த மாதிரி வந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சி, வாட் எவர் இட் இஸ், அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்பட்ட மாதிரி அது வந்து மாறி இருக்கலாம். இப்போ என்னென்னா, காமனாக இப்போ என்ன பிரச்சனைனா, காலையில் எழுந்ததுக்கப்புறம் நாம் வந்து சில வேலைக்கு போகணும், சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கும். ஆனால் அது எதுக்குமே மைண்டு நமக்கு வந்து செயல்படாமல், அது எதுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை வேலை செய்யாமல் அலோனாக இருந்துக்கலாம், தனியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. நமக்கு என்னென்னலாம் வேணுமோ, நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ கேட்டகிரி வைஸாக நம்ம வந்து பார்த்து ஆனந்தம் பெறலாம். இந்த ஆனந்தம் நமக்கு வெளியே போய் கஷ்டப்பட்டு நாய் மாதிரி நம்ம அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹை ரிவார்ட் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர். இதனால நமக்கு என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கை இன்னொரு 5 வருஷம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் மேஜராக எதை நான் பேச வரேன் அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு அப்புறமேலும் உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும். நீங்கள் வந்து இப்படியே சுய இன்பமே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அந்த ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் உங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்ட, உங்களுடைய மனைவி கிட்ட, இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட், இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் இருந்தால் உங்களுடைய சக பார்ட்னர்கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்ணமே, அந்த ஒரு ஈடுபாடே இனவிருத்தி, ஓகேவா. மோஸ்ட்லி எல்லா உயிரினமும் அதை நோக்கி தான் போகுது. அதுக்காக தான் உடல் உறவு மெயினாக பண்ணுது. மனிதன் மட்டும் என்ன விதி விலக்கா, நாமளும் அதுதான். ஸோ அந்த டைமில் சுய இன்பமே செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்போ நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்டே வராது. உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஆசை எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணாது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க, நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய ஓவர் அடிக்ஷன்னால், உங்களுடைய பாஸ்ட்டில் நீங்கள் அதிகமாக கைப்பழக்கம் பண்ணி உங்களுடைய விந்துவை நீங்கள் விரயமாக்குனதுனால உங்களுடைய மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல், ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிருக்கும் சப்கான்ஷியஸில். நீ உன்னுடைய கையெடுத்து நீயே செல்ஃபாக பண்ணாத உனக்கு சுகம், உனக்கு சந்தோஷம். இவங்க யார் புதுசாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தாட் கிரியேட் ஆகி அவங்கள வந்து உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கூட பார்க்க முடியாது. ஒரு பயம், பதட்டம்னு சொல்லிட்டு எண்ணற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் ஓவர் அடிக்ஷன். சுய இன்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற அடிக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுவோம். பயப்பட வேண்டாம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிரந்தரம் இல்லை, சரியா. இந்த சுய இன்பமும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா இது நமக்கு நிரந்தரம் இல்லை. இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் நோ ஃபேப் சேலஞ்ச். இப்போவே இந்த நொடியை இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நோ ஃபேப் சேலஞ்சுக்குள்ளே வாங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னேன், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேலு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த டாக்டரை பார்த்தாலும், நீங்கள் என்ன இது பண்ணாலும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பமை ஸ்டாப் பண்ணாமல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாறாது.
நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேலு அப்படி இது வரலன்னா என்னால் வந்து என்ன ஆகிடப்போகுது, நான் வந்து மருத்துவர்கள் இருக்காங்க, நான் அவங்கள பார்த்து சரி பண்ணிக்குவேன், அந்த உணர்ச்சியை வர வச்சுக்குவேன். பட் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் எத்தனை டாக்டர்ஸை பார்த்தாலும் நீங்கள் வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாமல் உங்களால் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ்டாக ஈடுபடவே முடியாது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கிடையாது, ஓகேவா? 2 பேர் இருக்கீங்க. அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர். ஸோ உங்கள் வாழ்க்கையும் அங்கே கஷ்டப்படும், உங்கள் மனதளவில் அவங்களுக்கும் நாம் வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அடிக்ஷனில் வந்து தயவு செய்து இருக்கவே இருக்காதீங்க. அது நமக்கு வந்து தேவையில்லை. அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுமொத்த செயல். கல்யாணம் அப்போ தான் பிரச்சனை தானே, இப்போ என்ன அப்படிங்க நினைக்க வேண்டாம். இப்போ செய்கிறது தான் கொஞ்சமாக நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு அங்கே போய் நமக்கு வந்து பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சுய இன்பம் வந்து பண்ண மாட்டீங்க. ஆபாச படம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து சுய இன்பம் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் பண்ணி நீங்கள் ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து அப்படியே பண்ணி உங்களோட மைண்டையும் உங்களுடைய உடலையும் நீங்கள் வந்து பழக்கப்படுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேலு ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அந்த மூவியில் பார்த்தது, அந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷன், ஒரு ஃபேண்டசி, எல்லாமே க்ரியேட் பண்ணப்படும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வரும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அதான் ரியாலிட்டி, ஓகேவா? அதான் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் அதை வந்து நேரில் நீங்கள் வந்து அந்த ரியாலிட்டியை நீங்கள் வந்து லைவாக பார்க்கும் பொழுது உங்களுடைய மைண்டு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்செட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபேண்டசி அவங்க வந்து என்னென்னமோ பண்ணி 10 நாள் ஒரு வீடியோவை, ஒரு 20 நிமிஷம் வீடியோவை 10 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு ஒட்டி ஒரே நாளாக கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க, ஒரே 20 நிமிஷத்தில் நடந்த மாதிரி. பட் அது வந்து பாசிபிள் கிடையாது. அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளர்ச்சியை தோன்றதுக்காக உங்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தை வந்து ஹைப்பராக வச்சுக்கிறதுனால, ஹை ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுனால, உங்களுக்கு கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு வியாபாரம் நோக்கத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா பண்ணப்பட்டது. அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு, சரியா, அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதுதான் அப்படி தான் என் வாழ்க்கையும் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மிதப்பில் இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டுல நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா சொல்ல முடியல, பட் இன்டெரக்டாக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சரியா? நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை நம்பி வந்தவங்களும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஆபாச படங்கள் பார்க்க வேணாம், சுய இன்பம் பண்ண வேணாம். 2 விஷயம்தான். நீங்கள் 2 மட்டும் பண்ணாமல் இருங்க. இது வந்து ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்ல, ஒரு மனநோய் ஆயிரும். நம்ம உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம், அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, தேர் ஆர் லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகே. பட் என்னன்னா மனதளவில் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நாம் தான் சரி பண்ணிக்கணும். என்ன தான் மனநல மருத்துவமனையெல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தாலுமே இப்போ நம்ம கையில் வந்து ஒரு விஷயம் இருக்குதுல்ல, நோஃபேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சுய இன்பமே செய்யாமல் ஒரு 10 நாள் இருந்து பார்க்குறது, சுய இன்பமே செய்யாமல் ஒரு 30 நாள் இருந்து பார்க்குறது, இந்த கைப்பழக்கத்தை விட்டே ஆகணும், அதுக்காக வந்து இந்த சேலஞ்சுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த சேலஞ்சு நம்ம கையில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு எனக்காக ஒரு 30 நாள் இருந்து பாருங்கள். நோ ஆபாச படம், நோ சுய இன்பம். 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சுக்குள்ளே மட்டும் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே அடிப்பொலியாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீலெலாம் பண்ண மாட்டீங்க. ரொம்ப தைரியமாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மென்னை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சுய இன்பம் செய்யாமல் நீங்கள் வந்து நோ ஃபேப் சேலஞ்சில் நல்லபடியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. சுய இன்பம் செஞ்சுட்டக்கனால நிறைய பாதிப்புகள் எல்லாம் நிறைய வருது. பட் நான் மேஜராக வந்து இந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேலு அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணுன்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். எனக்கு இன்றைக்கி தான் அதுக்கான நேரமும் காலமும் அமைஞ்சிருக்குது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வாழ ஆரம்பிங்க. உண்மை என்ன, இதுதான் ரியாலிட்டி, திஸ் இஸ் ரியாலிட்டி, தட் இஸ் ஃபேக், தட் இஸ் டோட்டலி ஃபேக் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரியாலிட்டிக்குள்ள நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாமே சுமூகமாக இருக்கும். ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் நோஃபேப் சேலஞ்ச் as soon as possible. This is my humble request, okay? உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.